ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து ஒரு கன். ஓகேங்களா, ஒரு கன் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து நான் வந்து ஒரு கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் இதுமாதிரி கன்ஸ் ஆல்ரெடி நிறைய வரும். எஸ், ஒரு டாய் கன் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டாட் கன்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நான் வந்து பண்ணி வந்து இருந்தேன் மக்களே, சரிங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் உள்ள அதுதான் இருக்கணும், பட் ஆனால் சில பல விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தான் வந்திருக்கா, அண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயில்டாக பேசலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆக்சுவல் ப்ராடக்ட் என்னன்றது உங்களுக்கு சைடில் என்னங்க இங்கே சைடில் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, சாரி ஃபார் த நெயில்ஸ் கட் பண்ணணும், கொஞ்சம் நிறைய வளர்ந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே இப்போதைக்கு வீடியோ மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன், சரிங்களா. சரி, எதுக்குடா இது வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக சந்தேகமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் இருக்குதுனானே எனக்கு தெரியல. தாண்டி அப்படி ப்ராடக்ட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95% உள்ளே நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இருக்க வாய்ப்புகள் இல்லை தான் நான் நினைக்கிறேன் மக்களே. ஓகேலா, சரி, ஓகே. இவ்வளோ சொல்கிறேன், என்ன தாண்டா உள்ள ப்ராடக்ட் இருக்க போது அது காட்டுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன். அமேசானில் தான் இந்த ப்ராடக்ட் எடுத்திருந்தேன் ஃபார் ப்ரைஸிங் ஆஃப் 1250. என்ன ப்ராடக்ட்னா, எஸ் இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட்டு. ஓகே, டாய் பாப்பா ரிவால்வர் கன். ஓகேலா, ஸோ இந்த மாதிரி கன் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு ஸ்விங் ஓப்பன் டைப் டாட் கன். ஓகேலா, உங்களுக்கு ஆக்சுவல் அந்த ஆர்டர் பேஜஸ் அந்த ஆக்சுவல் அந்த ப்ராடக்டோட பேஜ் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன் டீட்டெயில்டாக. ஓகேலா, பட் இப்போது ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் இல்லை, வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டான். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் கிளிக் பண்ணால் வேறு ஏதோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. எனக்கு அதுதான் சந்தேகமே, ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் இல்லை, சரிங்களா. அதுதான் எனக்கு பெரிய சந்தேகமே. சரி, ஓகே. இது என்ன மாதிரி கன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்விங் அவுட் டைப் ரிவால்வர்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மெயினாக 2 யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்விரில் அவுட் டைப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்விங் அவுட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஸ்விங் அவுட் டைப். இப்படி சைடில் ஓப்பன் ஆகும். இது வந்து ஸ்விங் அவுட் டைப்பு. ஓகே, இது ஆக்சுவலாக இங்கே ப்ரெஸ் வராது, இங்கே தான் ப்ரெஸ் வரும். இது வந்து டுபாகூர் கன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்விங் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் அவுட் பை வெளியே வரும். இன்னொன்று வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டைப் இந்தியன் டைப், அது இந்தியன் ஆர் பிரிட்டிஷ் டைப்புன்னு சொல்லலாம். டாப் ஓப்பன் டைப், அதாவது டாப் ஓப்பன் ஆர் பாப் ஓப்பன் சொல்லுவாங்க, பிரேக் ஓப்பன் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேலா, இதுவும் உள்ள வந்து சிலிண்டர் இருக்கும். ஓகேலா, ஸோ இதான் 2 டைப் ஆஃப் ரிவால்வர். இன்னொன்று 3ஆவது விண்டேஜ் டைப் இருக்குது. அதில் எப்படின்னா இது எதுவுமே ஓப்பன் ஆகாது, நம்மளோட இந்த சிலிண்டர் இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வழியாக தான் நீங்கள் உங்களோட பிளட்ஸை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பழைய கன், நம்மளோட இப்போது இப்போ மிஸ்டர் விக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரிவால்வர்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் ஓப்பன் டைப் ரிவால்வர் தான். இதுவே நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இப்படி நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியல. பட் இந்த கன் அப்படி க்ளோஸ் பண்ண முடியுன்றது நான் ஆல்ரெடி வந்து பல ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸிங்கும் நார்மலாக இருந்தது, ஒரு 1250 ரூபாய் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன் மக்களே. சரி, என்னடா அப்போ ஏன்டா இவனுக்கு இவ்வளோ சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பேஜில் வந்துச்சு. இப்போ நான் காட்டனில்ல, இப்போ கம்ப்ளீட்டாக வேறு ப்ராடக்ட் போட்டாங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணேன். இப்போ ஆக்சுவலி இந்த ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டில் தான் வருது, ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சம்திங், திருப்பூர் அந்த சைட்லேருந்து தான் வருது இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாகவே ஆர்டர் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் கூட இல்லை, நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்லி அன்அவைலபிள்னு வந்துருச்சு. இந்த கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரீசன்னால நடக்கும். ஒன்று வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். 2வது அந்த ப்ராடக்ட் அவங்ககிட்ட ப்ராப்பராக இல்லை, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்டை வந்து தப்பாக அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டான், இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் பற்றினா வந்து ஷிப் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும் அவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட், ஆனால் ஷிப் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்னால தான் அவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரண்ட்லி அன்அவைலபிள் போட்டுருவாங்க. நான் அதுக்குள்ளேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் வந்து எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, இப்போ ப்ராடக்ட் உள்ள நம்ம ஆர்டர் பண்ணது தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா. நல்ல செல்லராக இருந்தான் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அதான் வரும். அப்படி இல்லை, அவன் நல்ல செல்லராக இல்லைன்னா அதுக்கு பதிலாக சரி ஆர்டர் பண்ணிட்டான், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை போட்டு அனுப்புவோம்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று போட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ராடக்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதே மாதிரி இப்போ நான் காட்டினல ஒரு கன் அது பேரும் வந்து ZP5. ஆனால் வந்து அது வந்து ஸ்விங் ஓப்பன் டைப்பு. அதுலேயே ZP5லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஓப்பன் டைப் இருக்குது. ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ZP5லேயே பார்த்தீங்கன்னா பிரேக் ஓப்பன் டைப் இருக்குது. ஆக்சுவலாக அது இன்னும் சேல்ஸில் இருக்குது. வேணால் கீழே லிங்க் ஆட் பண்ணி விட்றேன். 1000 rupees அதோட வேலை ஆக்சுவலாக. அது ஒன்று அனுப்ப வாய்ப்பு இருக்குது. அது அவங்ககிட்டையும் இருக்குது, அவங்ககிட்ட சேல்ஸில் வந்து வச்சுருக்கான் ஒன்று. அதை வந்து அது வந்து அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் ஏன் அந்த ஆர்டர் எடுக்கலைன்னா எனக்கு பிரேக் ஓப்பன் டைப் வேண்டாம், எனக்கு ஸ்விங் ஓப்பன் டைப் தான் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டுபாக்கூர் கன் உள்ளே போட்டு அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணாத ஒரு லோக்கல் மேட் கன் இருக்கும்ல, சும்மா நார்மல் டாட் கன், அந்த மாதிரி டாட் கன் போட்டு அனுப்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, லெட்ஸ் ஓப்பன் அண்ட் see. ஸோ நைஃப் எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணிவிடுவோமா? வந்திருந்ததுன்னா வெல் அண்ட் குட், தப்பிச்சிடா போல். வரலன்னா கண்டிப்பாக நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், என்னஞ்சு டவுட்டு தான். ஓ ஓகே, ஆனால் ஒயிட் கலர் வந்திருக்கோ, ரைட்டு. அதையும் கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி ஓகே, இது வந்து ஸ்விங் ஓப்பன் டைப். ஆனால் நான் கேட்டது பிளாக் கலரு, இவங்க அமைச்சது வந்து ஒயிட் கலர் நினைக்கிறேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட்டு, ZP5 மெக்கானிக்கல், நோ பேட்டரி ரெக்வயர்டு டாட் கன் இது. ஸோ கண்டினியூஸ் எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால தான் சந்தேகமாகவே இருந்தது. பட் ஆனால் உள்ள ப்ராடக்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த 5% தேர் குட். ஸோ இதான் டைப் ஆஃப் ரிவால்வர்ஸ் பாருங்கள் அவங்க செல் பண்ணுறது. ஆனால் எல்லாமே ஸ்விங் ஓப்பன் டைப் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஷூட்டிங் ட்ரைனிங், சேஃப்டி, சாஃப்ட் பாம்பர்ஸ், கூல் ஸ்டைலிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றது எனக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது. சரி, எப்படி ஓப்பன் பண்ணுறது? இப்படி தான் ஓப்பன் பண்ணுமோ? ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு, நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆல் ரைட். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். இது வந்து தெரியல எந்தளவுக்கு தாங்கும்னு தெரியல. எனிவேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம். ஸோ கன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஜூம் பண்ணி பார்த்தனாலும் உங்களுக்கு அப்படியே தெரியல. ஸோ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டாட்ஸும் வந்து இருக்குது உள்ளே. ஓகே, ஸோ இதான் கைஸ் ரிவால்வரு. அண்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் வாங்க. சரி, கொஞ்சம் சிசர் வச்சே கட் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுக்கணும்ல, கச்சாம்பூச்சான்னு விட்டு வேண்டாம். அடப்பாவி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் இப்படி தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ எஸ் தான் சைடு ஓப்பனு. ஆனால் வந்து க்ளோஸ் ஆகுதா? ஓகே, க்ளோஸ் ஆகுது. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் ஆகலை. இப்படி பண்ணால் எல்லாம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபயர் பண்ணிக்கலாம். லாக் ஆகாதா? அடப்பாவி, நான் லாக் ஆகும் தானே நினச்சேன். ஓகே, இது கண்டினியூஸ் ஃபயரிங் போல். பட் ஓகே, கன் வந்து ஏதோ ஒர்க் ஆகுது கைஸ். அண்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும் எதிர்பார்த்தேன். பட் குவாலிட்டி இல்லை. பட் ஆனால் வந்து இந்த ஹேமர் ஒர்க் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை சேஃப்டி ஆப்ஷன் இருக்கான்னா அதுவும் இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருங்க. சரி ஓகே, ரிவால்வர் இதான் ரிவால்வரு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் வந்து வருதுங்க, ஸ்ப்ரிங் டைப் டாட்ஸு. நான் ஆல்ரெடி ஒன்னோட இதுக்கு முன்னாடி ஒரு கன் ரிவ்யூ போட்டிருப்பேன். பாக்ஸ் வேண்டாம், நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு பாக்ஸும் இருக்கா? ஓகே, இருக்கும் போலையே, நிறைய இருக்குது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 12 புல்லட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 12 டாட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சும்மா டெமோ மாதிரி போட்டு காட்டலாம். ஒர்க் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கன் வாங்கியிருந்தேன், அது ஒர்க்கே ஆகலை. அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு போட்டிருப்பேன். 2 வாட்டி வாங்கி வந்து ஏமாத போனேன். இது வந்து ஒர்க் ஆகணும். சரி, ஒரு 3 புல்லட் ட்ரை பண்ணி 2 புல்லட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? இது 2. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது ஒன்று, எனக்கு குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கேவலமான குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக உடஞ்சிடும் சீக்கிரமாகவே. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு உள்ளே அனுப்பி ஒன்று கைஸ். இப்படி போய் உட்காந்துரும். அதே மாதிரி தான் இந்த புல்லட்டும் ட்ரை பண்ணணும். ஃபுல்லும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ள இப்படி உட்காரணும். அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்லோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு புல்லட்டை உள்ள போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி அவ்வளோதான் மாட்டிட்டிங்கன்னா
ரெடி டு ஃபயர் கைஸ். இப்போ ட்ரை ஃபயர் பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதுதான் ஃபுல்லாக ப்ராப்பராக உட்காரல. யா இப்போ தான் உட்காந்துருச்சு. ஸோ ரெடி டு ஃபயர்னா ஃபயர் பண்ணி பார்க்கலாமா. ஆக்சுவலி இது தான் நல்லாயிருக்கும் ஹேமர், பட் ஹேமர் ஒர்க் ஆகலை. ஓ ஹோ சம் பவர்ஃபுல் தான் கைஸ். குட், நைஸ். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். ஆனால் என்னன்னா சரி ஓகே, எனிவேஸ் எப்படி கன் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் இப்போ, சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து கன் வந்து ஒர்க் வந்து ஆகுது. அமரன் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே கன் யூஸ் பண்ணாத போது எப்பவுமே இப்படி தான் வைக்கணும், சரிங்களா. இது வந்து ஒரு கன் சேஃப்டி ரூல் நம்பர் 1, சரிங்களா. அது டாய் கன்னாக இருக்கட்டும், ரியல் கன்னாக இருக்கட்டும், என்ன கன் இருந்தாலுமே நீங்கள் எப்பவுமே ட்ரிகரில் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும், சரிங்களா. இல்லை சேஃப்டி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் நம்ம இப்படி தான் வச்சாகணும். எனிவேஸ் கன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் மக்களே. ஸோ இப்படி சொல்லலாம், இதுதான் ஆக்சுவல் கன்று. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நான் பிளாக்கு க்ரீன் எதிர்பார்த்தேன், அதே தான் வந்திருக்கு. நாட் அன் இஷ்யூ. பட் அதை தாண்டி வந்து ஒயிட் வந்துருந்துன்னா செம காண்டாக இருக்கும். ஸோ புல்லட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபைன். இதில் என்னென்னா நம்மளுக்கு ஷில் எஜெக்டிங் கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் புல்லட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். புல்லட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், சரிங்களா. ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் ரிமூவிங் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த கன்னில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், இந்த கன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவால்வர் டைப்பு, ஓகேங்களா. இது வந்து ஸ்விங் ஓப்பன் டைப் ரிவால்வர். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நான் ஆக்சுவலாக இதாவது மெட்டல் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ தட் அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். க்ளோஸ் மட்டும் தான் ப்ராப்பராக ஆகுது. ஆனால் வந்து ஓப்பன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, லைக் ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஆகும்னு தெரில. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, க்ளோஸ் மட்டும் தான் ப்ராப்பராக ஆகுது, ஓப்பன் ப்ராப்பராக ஆக மாட்டேங்குது. அதுவும் க்ளோஸும் சிஸ்டமாக ப்ராப்பராக ஆகலை. தட் இஸ் ஃபைன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே சேஃப்டி ஃபீச்சர் வரணும். இங்கே போட்டிருக்காங்க சேஃப்டி ஃபயர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி ஃபார்வர்டாக இந்த பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக சேஃப்டி ஆனில் இருக்கணும். பட் அது வந்து இந்த ஒர்க் ஆகாது, ஓப்பன் மட்டும் தான் இந்த ஒர்க் ஆகுது, விச் இஸ் குட். இந்த ரிவால்வர் மாதிரி நம்மளுக்கு மேலே வந்து இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவல் ரிவால்வர்ஸில் எப்படி ஓப்பன் ஆகும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹேமர் வந்து ஒர்க் ஆகலை, விச் இஸ் டிசப்பாயிண்டிங். ஹேமர் வந்து நான் அது ஒர்க் ஆகும்னு நினச்சேன், பட் ஒர்க் ஆகலை, விச் இஸ் அகைன் எ வெரி பிட் டிசப்பாயிண்டிங். அதை தாண்டி வந்து ரெயிலிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ரெயிலிங்ஸ் வந்து இருக்குது, ஓகேலா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மித் அண்ட் வென்சன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மித் அண்ட் வென்சனோட கோல்ட் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மித் அண்ட் வென்சன் கூட கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் எங்கேயும் மென்ஷன் வந்து ஆகவில்லை. அந்த கன்னோட நம்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயும் மென்ஷன் ஆகவில்லை. ஸோ இதான் வந்து உங்களுக்கு கன்னோட சைஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ரிவால்வர் சைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதோட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக இதோட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் டை காஸ்ட்டு, இது வந்து ஃபுல் பிளாஸ்டிக். எங்கே மெட்டல்னால் இந்த பார்ட் இருக்குல்ல, இது மட்டும்தான் உங்களுக்கு மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே மெட்டல் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புல்லெட்டு நீங்கள் வெளியே தள்ளுறதுக்கான ஒரு மெக்கானிசம். இது எல்லாம் ஒரிஜினல் கன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும், இந்த கன்னையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் கைஸ் உங்களுக்கு வந்து கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கு. எப்போ வேணால் உடையும், எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. பட் எனிவேஸ், என்ன ஒரு நல்ல விஷயம்னா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கணும் அதுதான் வந்திருக்கு, விச் இஸ் எ வெரி குட் திங். எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து NF நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை புல்லட்ஸ் அதுக்கு எத்தனை வந்து ப்ரொஜெக்டைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 20 30 40 ப்ரொஜெக்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 6 + 6 தட் இஸ் 12 பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் டீல். இது ஓப்பன் பண்ண முடியுமா? இதையும் நம்ம எடுத்துக்கலாம் போல். பாருங்க, இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பார்க்க நல்லா இருக்குது, நல்லா இதையும் போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ எஸ் கைஸ், இதுதான் கைஸ் நம்ம வாங்கியிருக்கிற ZP5 மெக்கானிக்கல் ரிவால்வர். இதிலே இந்த ZP5லேயே நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ZP5லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாப்அப் டைப் ரிவால்வரும் கிடைக்குது. கிட்டத்தட்ட 900 rupees. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாஸ்டிக்காக தான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து மெட்டாலிக் வந்து வராது. நான் அங்கே தான் ஏமாந்துட்டேன். நான் நினச்சேன் இங்கே மெட்டல் அட்லீஸ்ட் இந்த சிலிண்டராவது மெட்டல் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ மெட்டல் பார்ட் இன் திஸ். ஸோ அதுதான் டிசப்பாயின்மெண்ட். இந்த கன்னில் எதுவுமே மெட்டல் இல்லை எக்ஸப்ட் இந்த பார்ட். இது இருக்குல்ல, இந்த பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டல். மற்ற இது எல்லாம் பிளாஸ்டிக்ன்றதான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ ரொம்ப நாள் வராது. ஓகே, எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு குப்பையில் தூக்கி போடணும், அவ்வளோதான். ஸோ எஸ், இதான் கன்று. பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு தான் என்ன இருந்துச்சுன்னா இந்த ஹேமர் தான். இந்த ஹேமர் நான் நினச்சேன் இந்த ஹேமர் புல் பண்ணி ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. பட் ஓகே, நம்ம சுத்தினாலே ஃபயர் ஆகுது அப்படின்னா வந்து தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் ஸ்டில் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது மக்களே.
ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. மக்களே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. பட் அந்த சந்தேகம் ஏன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா வெயிட் காரணனால தான். பட் இப்போ தான் எனக்கு கிளியராக புரிஞ்சுது, ப்ராடக்டோட வெயிட்டே அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அதனால தான் வந்து இவ்வளோ வந்து கம்மி வந்து வெயிட் வந்து இருந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அதனால தான் எனக்கு அந்த சந்தேகம் வந்து வந்ததுன்னே சொல்லலாம் மக்களே. So yes, that's all for this product review guys. Have any questions? Leave in the comment below. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் with another product review or gun review. So until this is Rajiv signing off. Take care, stay safe and bye மக்களே.